புல்டோசர் நீதிக்கு உச்ச நீதிமன்றம் கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஒரு குற்றவாளிக்குச் சொந்தமானதற்கு ஒரு வீடு இடிக்கப்படுவது எப்படி என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் வீடுகள் இடிப்பதற்கு முன் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை உருவாக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மனுதாரர் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் நாடு முழுவதும் புல்டோசர் நீதியால் பரவாமல் இருக்க நடவடிக்கை தேவையாக உள்ளது என வாதிட்டுள்ளனர். அமைதி செஞ்சலங்களில் நீதிபதி பி. ஆர். கவாய், கே.வி. விஸ்வநாதன் வழக்கு விசாரணைக்கு வந்தனர். அரசு சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, எந்த சொத்தும் ஒருவர் குற்றவாளி என்பதற்காக இடிக்கப்படுவதில்லை என்றார். அதற்காக கட்டடம் சட்டத்திற்கு புறம்பாக இருந்தால் மட்டுமே இடிக்கப்படும் என வாதாடினார். வணிகை உள்ளிட்ட கட்டடங்களை இடிக்கவட்ட வேண்டும் என்றால் நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும். நிற்கும்போது சட்டப்படி நோட்டீஸ் அளித்து பதிலளிக்க நேரம் தர வேண்டும். சட்டத்தை மீறிய கட்டடங்களை மட்டுமே இடிக்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். வழக்கறிஞர் சிங் டெல்லியில் நடந்த சம்பவத்தை மேற்கோள்காட்டினார். ஒரு மகனின் தவறுகளுக்காக குடும்பத்தின் வீடு இடிக்கப்படுவது சரியானது அல்லென்று கூறப்படுகிறது. புல்டோசர் நீதியின் அடிப்படையில் கிரிமினல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வீடுகள் இடிக்கப்படுவதில் அதிகரிக்கின்றன. சில சம்பவங்களில் குற்றச்சாட்டுக்கு முன்பே புல்டோசர் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு குடும்பத்தின் ஒரு உறுப்பினரின் தவறுகளுக்காக முழு குடும்பத்தை எப்படி தண்டிக்க முடியும் என கேள்விகள் எழுகின்றன. இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.